உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ரூபத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப இந்த மாதத்துல கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரிய பகவான் புதன் பகவான், மிதுனத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்துல கேது பகவான். இப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகளிலேயே ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். கன்னி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். இந்த சொந்த வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தான். 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மிதுனத்துல இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருப்பது, ஆட்சி பலத்தோடு இருப்பது ஃபர்ஸ்ட் யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செயலால் இதற்கு மேல அவங்க படிப்படியாக முன்னேற்ற பாதையில வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதோ இல்லையோ, அவங்க தோத்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்க மூளையே பேசும், அறிவு பேசுங்கிறது இல்லை, அவங்களுடைய மூளையே பேசும். அப்ப அந்த மூளையினால கன்னி ராசிக்காரங்கள் உலகத்துல எந்த ஸ்டேட் ஆகட்டும், எந்த நாடாகட்டும், அங்கே பெரிய பெரிய பொசிஷன்லையும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கோசரம் உழைச்சாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படின்னா, தனக்கு பாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு முதலாளி இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நைட்டும் பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. உழைச்சு அவங்க பாஸ் கிட்ட, முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா அதற்குரிய சம்பளம் கிடைச்சதா, ஊதியம் கிடைச்சதா? கிடைக்கல. அதற்குரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்களா? வரல. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய தலைவர், தன்னுடைய முதலாளி இப்படி பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. அப்படி நம்பி 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 மோசம் போய் தான் இருக்கிறாங்க கன்னி ராசிக்காரங்க. இனிமேல் நாம சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க உழைங்க, உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்துங்க, வேண்டான்னு சொல்ல வரல. அதற்கு தகுந்த ஊதியமோ இல்லை அதற்கு தகுந்த பொசிஷனுக்கோ நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா உழைங்க. இல்லைன்னா உங்களுடைய முதலாளியை நினைச்சோ, உங்களுடைய பாச நினைச்சோ, உங்களுடைய தலைவருக்கோசரமோ கண்மூடித்தனமாக
உழைக்காதீங்க. அப்படி உழைச்சதுனால உங்களுடைய வயசு போச்சு, உங்களுடைய வாலிபம் போச்சு, உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் போச்சு. இதனால நீங்கள் வளர வேண்டிய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கிறீங்க. இதற்கு மேல உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஆட்சியா இருக்கிறாங்க 10ஆம் இடத்துல, தொழில் ஸ்தானத்துல. அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தொழில்ல மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு இடத்துல வேலை செய்யுங்க, அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ், வேலையில பிரச்சனை, மனஸ்தாபங்கள், அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, வேற இடம் போகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப முயற்சி பண்ணா அது நடக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இல்ல இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு தீர்றதுக்கு வழி இருக்குதா? கண்டிப்பாக தீரும். இது வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானால் நடக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு அதே இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. பதவி பறிபோகாது. ஒரு வேலையிலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுவீங்க, வேற இடத்துக்கு மாற்றி போவீங்க. அப்படி மாற்றி போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளஸ் தான் கிடைக்கும் போலியோ கண்டிப்பா மைனஸ் ஆகாது. அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்கள் பணத்தால, தன்னுடைய பதவியால, தன்னுடைய கௌரவத்தால முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அமைஞ்சாச்சு. இந்த குருடைய பார்வையினாலையும் புதனாலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய காலம் வந்தாச்சு. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அதனால கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்க ஆசைகள்னால நீங்க வந்து வீடு கட்டுவதற்குண்டான இடம் வாங்குவீங்க, இல்ல கட்டின வீட்டையே வாங்குவீங்க. இந்த வருடத்தில் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. லோன் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வீடு வாசல் வாங்குறதுக்கு. இதனால உங்களுக்கு பல நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறைந்த வயதில் நீங்க வந்து வீடு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு சிலர் ஆகப்பட்டது 50 வயசையுமே இன்னைக்கு வரைக்கும் இடம் வாங்கல, வீடு வாங்கல, வீடு கட்ட முடியல. எவ்வளவோ கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தன் குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் எடுத்து போட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிக்கோசரம் வாழ்ந்திருப்பாங்க. இது மாதிரிலாம் இருந்துட்டு அவங்க வந்து தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்காம விட்டுருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திடீர்னு குபீர்னு கன்னி ராசிக்காரங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க, திடீர்னு ஹையஸ்டா போவீங்க, திடீர்னு புதிய பணக்காரர் ஆவீங்க. நீங்க நினைத்ததை விட பல மடங்கு இப்ப நல்லா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களே இது நடக்கும். நீங்க இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 2-3 வருஷ காலமாகவே நம்ம ஏதாவது ரூபத்துல ஒரு பிசினஸ் பண்ணணும், பண்ணி பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கடந்த காலத்துல அந்த டைம் செட் ஆகல. இந்த பீரியட்ல அந்த தொழில் அமையும். அந்த தொழில் அமையது மட்டும் இல்லாம அதுல சம்பாதிப்பீங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பீங்க. அந்த தொழில வந்து நல்ல வேகமா உங்களை வளர்த்தி விட்டுரும். கணவன் மனைவி சேர்ந்து செய்வீங்க இந்த பிசினஸ். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட நல்லா இருப்பீங்க. அதுபோக லாட்டரி யோகமும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சிறப்பாக இருக்கிறது. உழைக்காத பணம், உழைப்பில்லாத பணம்,
இந்த லாட்டரி யோகம் அப்படிங்கிறது கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த லாட்டரி யோகம் இருக்குது. நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பீரியட்ல லாட்டரி வாங்குங்க, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வருத்தம் வேண்டாம். குருடைய வீட்டில் தான் இருக்குது. அதே குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. சனி பகவானால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப திருமணத்தாலையும் நல்லது நடக்கும். கலப்பு திருமணங்கள் நடக்கும், நடத்தி வைப்பீங்க. காதல் திருமணங்களும் நடக்கும். தன்னுடைய மக்களால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான் இந்த பீரியட்ல. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரப்போகிறது. ஆனா இந்த பீரியட்ல நீங்க ஒரு இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்களும் சலிப்புகளும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சங்கடம் சலிப்புகள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சங்கடம் சலிப்பு வராமல் தவிர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நிறைய பேர் நீங்க ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லா ஜாதகம் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறவங்க இருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேற யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் யாராவது இருந்தால் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக கன்னிராசிக்காரர்கள் இப்ப இந்த குரு பகவானையே கும்பிட்டுவாங்க. உங்க ராசியில சுக்கிரன் நீச்சம், குரு சுபகிரகம். இந்த குரு பகவானை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள், பணம் வரக்கூடிய வழிகள் இது எல்லாமே நல்லா இருக்கும். வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. முடிஞ்சா ஆலங்குடியும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.